நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையான இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை நாதருடைய இறை பிரசன்னத்தில் நாம் எல்லோரும் இணைந்து வந்திருக்கிறோம். இது நமக்கு கிடைத்திருக்கிற பெரும் பாக்கியம். இந்த மாதத்தின் ஆசீர்வாதம் கடவுள் நம்மை வழிநடத்துவதையும் நம்மை பாதுகாப்பதையும் கடவுள் நம்மோடு துணையாக இருப்பதையும் உணர்ந்து கொள்ளுகிற தருணமாய் இந்த தருணம் இருக்கிறது. எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையை சிறப்பாக தம்பதியர்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். திருமண தம்பதியர்கள் ஒருவருக்கு ஒருவர் பிரமாணிக்கமாக இருக்கவும், ஒருவர் மீது கொண்டிருக்கிற ஒரு அன்பை முழுமையாக வெளிப்படுத்தி குடும்ப வாழ்வின் மேன்மையை, முக்கியத்துவத்தை, புனிதத்தை உணர்ந்து வாழவும் சிறப்பான விதத்தில் செபிப்போம். குறிப்பாக பிரிந்து போயிருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு ஆராதனையை ஏறெடுப்போம். ஏனென்றால் மனக்கசப்புகளினால, தான் என்கிற அகங்காரத்தினால இன்றைக்கு எவ்வளவோ குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறார்கள். திருமணமாகி 3 மாதம், 5 மாதம், 1 வருடம், 3 வருடம், 5 வருடம் என்று சொல்லி பல குடும்பங்கள் பிரிந்திருக்கிறார்கள். இந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். இந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதன் வழியாக அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்க இறைவனிடத்திலே செபிப்போம், மன்றாடுவோம். இப்பேற்பட்டவர்களை இயேசுவின் தூய இருதயத்திற்கு இந்த ஜெபத்தின் வழியாக, ஆராதனையின் வழியாக ஒப்புக் கொடுத்து செபிப்போம். தூய ஆவியானவருடைய ஆற்றலையும் வல்லமையும் பெற, தூய ஆவியே எங்களுக்கு துணையாக வாரும். எங்கள் மனதுக்குள் இருக்கின்ற தீமைகள், கசப்புணர்வுகள், காயங்கள், புண்கள் எல்லாம் ஆற்றி எங்களை அன்பினால் நிரப்பியருளும் என்று பாடிச் செபிப்போம். துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளா
எம்மை மாற்றிடுவே. தூய ஆவியே துணையாக வருவே. இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. மனதின் தீமைகளை மன்னிக்கவும், மனதில் இருக்கின்ற கீறல்கள் எல்லாம் மறைய வேண்டியும் தூய ஆவியானவருடைய அருட்துணையை வேண்டி செபிப்போம். மனதின் தீமைகளை மன்னிக்க வருவே. மனதின் கீறல்களை மாற்றிட வருவே. மனதின் தீமைகளை மன்னிக்க வருவே. மனதின் கீறல்களை மாற்றிட வருவே. தூய ஆவியே துணையாக வருவே. இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. மனபாரங்களோடு மனசுமைகளோடு ஆண்டவர் முன்பாக வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் பாரங்கள் குறைய, உன் வேதனை துன்பங்கள் மறைய, இதோ உன் மனதுக்குள் இருக்கிற ஆறாத காயங்கள் எல்லாம், அந்த ஆறாத புண்கள் எல்லாம், வாட்டி வதைக்கிற அந்த வேதனைகள் எல்லாம் தனிய ஆண்டவரிடத்திலே முழுமையாக ஒப்பு கொடுத்து மன்றாடி வேண்டி செபிப்போம். மனதின் பாரங்களை போக்கிட வருவே. மனதின் காயங்களை ஆற்றிட வருவே. மனதின் பாரங்களை எல்லாம் போக்கிட வருவே. மனதில் இருக்கிற காயங்களை எல்லாம் குணமாக்கிட காயங்களை தூய ஆவியானவரே எங்கள் மத்தியில் ஆற்றிட வருவே. தூய ஆவியே துணையாக வருவே. இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. பாவங்கள் செய்கிற போது, அந்த பாவத்திலே நாம் தடுமாறி விழுகிற போது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அருள் நிலையை நாம் இழந்து விடுகிறோம். ஆண்டவருடைய ஆசை நம்மிடமிருந்து விலகி போகிறது. ஆண்டவரே, ஈசோப்பினால் கழுவி என்னை தூய்மையாக்கியருளும், நான் தூய்மையாவேன். வெண்பனியிலும் வெண்மையான தூய்மையான உள்ளத்தை எனக்கு தந்திருளும்படியாக தூய ஆவியானவரே எம்மை அபிஷேக வாரும், எம்மை நிரப்பிட வாரும், எம்மை தூய்மைப்படுத்த வாரும், எமக்குள் இருக்கின்ற தீமைகள் எல்லாம் விலகிட எழுந்தருளி வாரும் என்று சொல்லி பாடி செபிப்போம். தாழ்வு மனம் நீக்கி தேற்றிட வருவே.
தடுமாறி நான் விழாமல் தாங்கிட வருவே. தாழ்வு மனம் நீங்கி தேற்றிட வருவே. தடுமாறி நான் விழாமல் தாங்கிட வருவே. தூய ஆவியே துணையாக வருவே. இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. பாவப்பிடியினின்று மீட்டிட வருவே. பாவக்கரை கழுவி தூய்மை தர வருவே. பாவப்பிடியினின்று பாவங்களிலிருந்து கழுவி தூய்மையாக்கிட வருவே. ஆண்டவரே, பாவக்கரைக்கு சாட்சிகளாய் நாங்கள் வாழ எல்லா தீமைகளிலிருந்து தீய பழக்கங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தூய ஆவியே துணையாக வருவே. இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. எம்மை மாற்றிடுவே. எம்மை மாற்றிடுவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 6 முதல் 9 முடிய. படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மாறி வருகிற இந்த நவீன உலகத்தில் குடும்ப வாழ்க்கை சிதறிப் போயிருக்கிறது. நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு பிரிந்திருக்கிறார்கள். இந்த மாறி வருகிற இந்த நவீன காலகட்டத்தில் புரிதல்கள் மிக மிக குறைவாகி, விட்டு கொடுத்தல் இல்லாமல் தான் என்கிற எண்ணமும், தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற அகந்தையும், தான் படித்திருக்கிறேன், தான் சம்பாதிக்கிறேன் என்கிற திமிர்தனமும் குடும்ப வாழ்வை சீரழித்திருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் பிளவுகளை உண்டாக்கி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற இந்த இளம் தலைமுறையினரிடத்தில் இறை நம்பிக்கை இல்லாததனால் வருகிற பிரச்சனை தான் இது. அவர்களுக்குள் கடவுள் பயம் இல்லை. கடவுள் பயம் இருந்தால் அவர்களுடைய மனசாட்சி வேலை செய்யும். அந்த மனசாட்சி யார் தவறு செய்தாலும் சுட்டி காட்டும். ஒருவர் மற்றவரிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கான வழிவகுக்கும். ஒருவர் மற்றவரிடத்திலே தாழ்ந்து போவதற்கும், ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்வதற்கும், புரிந்து கொள்வதற்கும் இடம் கொடுக்கும். ஆனால் இன்றைக்கு கடவுள் பயமும் இல்லை, இறை நம்பிக்கையும் இல்லை, ஆன்மீகத்திலும் வளர்வதில்லை,
ஆலயத்திற்கும் போவதில்லை, கடவுளையும் நாம் வழிபடுவதில்லை. அப்படி இருந்தால் எப்படி என் அன்பிற்குரியவர்களே குடும்பம் அன்பிலும் அமைதியிலும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் சிறந்து வளர முடியும்? இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இன்றைக்கு இந்த நவீன உலகத்திலும் கூட சிறந்த தம்பதியர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். முன்னுதாரணமான தம்பதியர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பிரமாணிக்கமாக ஒருவர் ஒருவரை அன்பு செய்து நேசித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் மென்மேலும் ஆசிர்வதிக்க சிறப்பாக அவர்களுக்காக நாம் பிரார்த்திப்போம். அதே நிலையில் சமீபத்தில் ஒரு ஆலயத்திற்கு நான் சென்றிருந்தேன். அங்கு திருப்பலி நிறைவேற்றுகிற போது திருமணமான தம்பதியர்களுடைய வாக்குறுதிகளை எல்லாம் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக பங்கு தந்தை அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார். வெகு சொற்பமானவர்களே அங்கு வந்து அந்த திருமண வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொண்டார்கள். பெரும்பாலானவர்கள் எழுந்து வரவே இல்லை. பிறகு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது தெரிகிறது, ஒன்று கணவன் வந்திருந்தா மனைவி வந்திருக்க மாட்டாங்க, மனைவி வந்திருக்கிறாங்கன்னா கணவன் வந்திருக்க மாட்டாங்க. இதனால இப்படிப்பட்ட தம்பதியர்களுக்கான நிகழ்வுகள் வருகிற போது, அவர்களுக்காக சில சிறப்பு ஏற்பாடுகளை செய்கிற போது ஒருவர் மட்டும் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு வேதனையோடு, மனவலிகளோடு, துயரங்களோடு அழுது கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர், அந்த இடத்தில் நடந்த இந்த நிகழ்வை நினைக்கும் போது மிகுந்த வருத்தம் அடைந்தேன். திருப்பலி எல்லாம் நிறைவேற்றி முடித்துவிட்ட பிறகு ஒரு சகோதரி என்னிடத்தில் வந்து, ஃபாதர், திருமணமாகி 22 ஆண்டுகள் ஆகிறது. என்னுடைய கணவர் என்னை விட்டு விட்டு போய்விட்டார் ஃபாதர். நானும் என் பிள்ளையும் மட்டும் தனியாக இருக்கிறோம் வீட்டில். கணவர் எங்களை விட்டு பிரிந்து போய் 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நாங்க ஒன்று சேரணும்னு வேண்டிக்குங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தேம்பி தேம்பி அழுறாங்க. ஏன்னா இந்த இடத்தில் அந்த தம்பதியர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்ளும் போது அந்த ஏக்கம், அந்த அம்மாவுக்குள் இருந்த வலி, துயரம், அந்த அன்பின் மிகுதியால தன் கணவனை நினைத்து நினைத்து அந்த சகோதரி அழுதாள். அவர் கண்ணீர் வடிக்க வடிக்க, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அன்பின் நிலை எப்படி இப்படி பரிதாபத்திற்குள்ளாகினதாக இருக்கிறது. யாரோ ஒருவர் மகிழ்ச்சியாக இன்னொரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு உயிர் அன்பினால் வருந்துவதை, அன்பினால் வேதனைப்படுவதை, அன்பினால் துடிதுடிப்பதை காணுகிற போது மிகுந்த வேதனையை தருகிறது, அது வலியை தருகிறது. இப்படிப்பட்ட தம்பதியர்கள் ஒன்று சேர வேண்டும். இறைவன் முன்னிலையில் அவர்கள் இணைந்து வாழ வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று இறை வார்த்தை சான்று பகர்கிறது. இந்த இறை வார்த்தையில் முழுமையாக நம்பிக்கை வைத்து நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் தூய இருதயம் வாழ்த்தப்படவும், இயேசுவின் தூய இருதயம் மகிமைப்படவும், இயேசுவின் தூய இருதயத்தில் நம்மை முழுமையாக இணைத்துக் கொண்டவர்களாய் இப்படிப்பட்ட பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டி சிறப்பான விதத்தில் ஒரு பாடலின் வழியாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர்களுக்காக ஜெபிப்போம்.
அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும், நெருக்கடிகள் இருந்தாலும், கஷ்டங்கள் மனபாரங்கள் இருந்தாலும், ஆண்டவருடைய வல்லமையினால் எல்லாவற்றையும் துணிவோடு சந்திக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஆண்டவரிடமிருந்து வருகிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லி துணிவோடு நாம் எடுத்த காரியத்திலே துணிவோடு நிற்போம். குன்றும் அசையலாம், கூகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். என்ன நிலைதானாலும் எந்த நன்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. கணவன் மனைவி பிரிந்து போவதனால அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது. இதனால் அந்த பிள்ளைகள் அனாதைகளாக, கைவிடப்பட்டவர்களாக, தவறான பாதையில் செல்லக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். பெற்றோர்களே, என் அன்பு தம்பதிமார்களே, நீங்கள் தான் இதற்கு முழுமையான பொறுப்பு. ஆண்டவர் முன்பாக நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள். இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று அந்த வாக்குறுதியில் நிலைத்து நிற்க, அதனால் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதத்தை காண இறைவன் அருள் புரியும்படியாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்னை குழந்தையை அணைக்க மறப்பாலோ, சின்ன துன்பமும் நெருங்க விடுவாலோ. அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நானே மறவேனே. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. என் அன்பு உன்னோடு.
இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசிர்வதியும், எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன். இயேசுவின் தூய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் தூய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் தூய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி பான்புயர் கீதம் பாடி ஜெபிப்போம். துயரில் வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும்
ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவர் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பினாட்சியே அவரின் ஆட்சியே, அன்பினாட்சியே அவரின் ஆட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரில் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்தியாவில் பிறந்து பிலிப்பைன்ஸ் நாடு மற்றும் ஜப்பான் நாட்டில் மறைப்பணி செய்து கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி வேத சாட்சியாக மரித்த மறைசாட்சி புனித கொன்சாலோ கார்சியா என்பவரை தாயாம் கத்தோலிக்க திரு அவை இன்று நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஏழை எளிய மக்களுக்காக, குறிப்பாக தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டு சீரிய முறையில் அவர்களுக்காக பணியாற்றிய இந்த புனிதர் மறைப்பணி ஆற்றுகிற போது கிறிஸ்துவின் நல்ல மதிப்பீடுகளை இறை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற போது அவர் மீது வீண் பழி சுமத்தப்பட்டு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் குறிப்பிடுகிறபடி திருமுழுக்கு யோவான் எப்படி வீண் பழி சுமத்தப்பட்டு அவர் தலை வெட்டுண்டு இறந்தாரோ அதுபோல இன்றைய நாளினுடைய புனிதர் புனித கொன்சாலோ கார்சியா என்பவரும் வீண் பழி சுமத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி மரிக்கிறார். பிரியமானவர்களே, பிற இனத்தாருக்கு அவரது மாட்சி எடுத்துரையுங்கள், அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள், ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை, குற்றம் குறைகளை, தவறுகளை ஏற்றுக்கொள்வோம். மாதத்தின் முதல் வெள்ளியான இன்று இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க
தடையாக இருக்கிற இப்பேற்பட்ட பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனிதர் அனைவரின் ஆற்றலானவரே, சிலுவையின் மறை உண்மை வழியாக மறை சாட்சியத்தின் வெற்றியினால் புனித கொன்சாலோ கார்சியாவை அணி செய்தீரே. அவரது பரிந்துரையால் எங்கள் இறப்பு வரை நாங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்க அருள் புரிவீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. சகோதர சகோதரிகளே, சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு. சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கும் உள்ளதால் துன்புறுத்தப்படுவர்களை மறவாதீர்கள். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். மணவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும். காமுகரும் விபசாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர். பொருளாசை விலக்கி வாழுங்கள். உள்ளதே போதும் என்று இருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார். இதனால் நாம் துணிவோடு, ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம். உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல் நம்பிக்கையுடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். தம் கூடாரத்தினுள்ளே
என்னை ஒளித்து வைப்பார். குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினங்கொண்டு அடியேனை விலக்கிவிடாதிரும். நீரே எனக்கு துணை. என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதிரும். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. Alleluia, 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 Alleluia. சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகின்றவர்கள் பேறு பெற்று, பலன் தருகின்றவர்கள் பேறு பெற்று. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 14 முதல் 29 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரைப் போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதே ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உன் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறை அல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினார். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்வதை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவருக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தார். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து, திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்பொழுதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
உமக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு தெய்வமே, உம்மை தாழ்ந்து பணிந்து வணங்கி முழுமனதோடு உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையான இன்று உம்மை ஆராதனை செய்கின்றோம். உம் தூய இருதயம் வாழ்த்தப்படுவதாக. உம் தூய இருதயத்திற்கு உரிய அன்பர்களாக நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வாழச் செய்தருளும். ஒருபோதும் உம் தூய இருதயத்திற்கு எதிராக நாங்கள் செயல்படாமல் தீமைகள், தீய பழக்க வழக்கங்கள், சாத்தானினுடைய சோதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். ஆண்டவரே, இந்த நாளில் உம் தூய இருதயத்திற்கு ஒப்புக்கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம் திருப்பாதம் ஒப்புக்கொடுக்கிறேன் அப்பா. உம்முடைய பேரன்பினால் அவர்களை ஆசிர்வதியும். அந்த குடும்பங்களின் மீது நிறைவான அருளை பொழியும். உமது ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தின் மீது தங்கியிருந்து ஆண்டவரே உடல் உள்ள சுகத்தோடு ஆன்ம நலனோடு அவர்கள் வாழ, எவ்வித தீங்கும் ஆபத்தும் நோய் நொடிகளும் அவர்களுக்கு ஏற்படாமல் பாதுகாத்தருளும்படியாக உருக்கத்தோடு அந்த குடும்பங்களை எல்லாம் உம் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. எவ்வளவோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பத் துயரங்கள், வேதனைகள், வலிகள், நோய் நொடிகள் என இருந்தாலும் ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் அதை நினைக்கிற போது அழுகையோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு இருக்கிற சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பாருமப்பா. அவர்கள் வேதனையை தணித்து, அவர்களின் துன்பத்தை போக்கி ஆண்டவரே அவர்களுடைய கண்ணீரை துடைத்து நீர் ஆறுதலை தந்தருளும், நம்பிக்கை ஊட்டியருளும், அவர்களை திடப்படுத்தியருளும். இந்த தெய்வீக ஆசீர்வாத திருப்பலியின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து இயம்பப்படுகிற இவ்வேளையில் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நீ உறுதிப்படுத்தி, திடப்படுத்தி ஆண்டவரே ஊக்கப்படுத்தி அருளும் அப்பா. உமது வார்த்தையினால் அவர்கள் மேலும் மேலும் உறுதியடைந்து உமது இறை வார்த்தையின் சாட்சிகளாய் அவர்கள் என்றும் வாழ வரம் வேண்டி உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நிறைவாய் ஆசீர்வதியும், அருள் புரிந்து வழிநடத்தி பாதுகாத்தருளும். ஆமீன். ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன். மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்கிற வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது. ஏனென்றால் அவர் கொடுத்த வாக்குறுதியை ஒருபோதும் மீறுவதில்லை. அவர் நம் மீது பொழியப்பட்ட ஆசீரை மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. நாம் எல்லோரும் அவருடைய அன்பினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்கிறோம். இறை வார்த்தையை நாம் பார்க்கிற போது, சகோதர சகோதரிகளே, இறை அன்பில் நீங்கள் நிலைத்திருங்கள், அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பல் செய்வதினால் சில பேர் தங்களையே அறியாமல் அவர்கள் வானதூதரை மகிழ்ச்சி படுத்துகிறார்கள். நாம் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்கிற போதோ, அவர்களுக்கு விருந்தோம்பல் செய்கிற போதோ நாம் யாரை மகிழ்ச்சி படுத்துறோம்? வானதூதரை மகிழ்ச்சி படுத்துறோம். சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள்.
துன்புறக்கூடிய உடல் உங்களுக்குள்ளும் உள்ளதால் துன்புறுத்தப்படுவர்களை மறவாதீர்கள். சில அறிவுரைகளை நாம் பார்க்கிற போது, எல்லோரும் இந்த உலகத்தில் துன்பப்படுகிறவர்கள் தான், கஷ்டப்படுகிறவர்கள் தான், வேதனைப்படுகிறவர்கள் தான், கண்ணீர் வடிக்கிறவர்கள் தான். அதனால் இப்படி துன்பப்படுகிறவர்களை பார்த்து, கண்ணீர் வடிக்கிறவர்களை பார்த்து, வேதனைப்படுகிறவர்களை பார்த்து நீங்கள் கேலி கிண்டல் செய்யாதீர்கள், எள்ளி நகையாடாதீர்கள், அவர்களை அவமானப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய உடலும் துன்புறக்கூடிய உடல்தான், உங்களுடைய மனமும் புண்படக்கூடிய மனம்தான். நீங்களும் ஒரு நாள் துன்புறப்படலாம், நீங்களும் ஒரு நாள் மனநோகம் செய்யப்படலாம், நீங்களும் ஒரு நாள் அவமானப்படலாம். எனவே எவரையும் நீங்கள் அவமானப்படுத்தாதீர்கள், எவருடைய மனதையும் காயப்படுத்தாதீர்கள், எவரையும் வேதனைப்படுத்தாதீர்கள் என்கிற அறிவுரையானது இன்றைய முதல் வாசகத்தில் தெளிவாக எடுத்து சொல்லப்படுகிறது. இதன் வழியாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை பாருங்க. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். யார் இந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளுகிறார்களோ, இந்த வேதனை வலிகளோடு வாழ பழகிக் கொள்ளுகிறார்களோ, எல்லா விதமான சவால்களை எதிர்த்து போரிடுவதற்குரிய மனப்பக்குவத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்களோ, மன உறுதியுடன் வாழ்கிறார்களோ, அவர்களிடத்தில் ஆண்டவர் உடன் இருக்கிறார். அவர்களை ஒருபோதும் ஆண்டவர் கைவிடுவதில்லை, அவர்களை ஒருபோதும் ஆண்டவர் விட்டு விலகுவதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் அவர்களுக்கு பக்கபலமாக துணையாக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை உறுதிபட எடுத்து சொல்லி இறைவனுடைய உடனிருப்பை வலியுறுத்தி சொல்லுகிறது முதல் வாசகம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பல முறை கேட்ட ஒரு வாசகம்தான். எப்படி ஏரோது கலங்குகிறான், திருமுழுக்கு யோவானை கொலை செய்துவிட்ட பிறகு அவனுடைய அச்சம், அவனுடைய கலக்கம், அவனுடைய பயம் அவனை நிம்மதி இல்லாமல் செய்து விடுகிறது. எங்கெங்கோ யார் யாரோ வந்து அவரிடத்தில் சொல்லுகிறார்கள், திருமுழுக்கு யோவானைப் போல ஒருவர் இருக்கிறார், இறைவாக்கினர் ஒருவர் தோன்றி இருக்கிறார். அப்படி சொல்லும் போதெல்லாம் இவனுக்குள்ள பயம், பீதி. ஏன்? ஏனென்றால் இவன் ஒரு குற்றம் புரிந்தவன், ஒரு பாவ செயலை செய்திருக்கிறான், ஒரு சாவான பாவத்தை செய்திருக்கிறான். ஒரு நேர்மையாளரை, ஒரு நீதிமானை இவன் கொலை செய்திருக்கிறான். அதனால் நிம்மதி இல்லை இவனுடைய மனசுல. எப்பொழுதும் அந்த அச்ச உணர்வு, பய உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏதாவது கடவுளுக்கு விரோதமான செயலை செய்துவிட்டால், குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் நாம் பிரம்மாணிக்கமாக இருக்க வேண்டும், இந்த பிரம்மாணிக்கம் தவறிவிட்டால், தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டால், சில நேரங்களில் நம்மை அந்த குற்ற உணர்ச்சி சாகடித்துக் கொண்டே இருக்கும். நம்மளை நிம்மதியா விடாது. நம்மளால நிம்மதியா சாப்பிட முடியாது, நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா பிறரோடு பேச முடியாது. எப்பொழுது பார்த்தாலும் நாம் செய்த அந்த தீய செயல் நம்முடைய உள்ளத்தை அது வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும், உறுத்தி கொண்டே இருக்கும், அது கலக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த கலக்கத்தை தான் இந்த இடத்திலே நாம் ஏரோது அரசனிடத்தில் பார்க்கிறோம். அதுபோலவே அந்த தவறில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ, ஏரோதியால், சலோமி, இவர்கள் எல்லோரும் சூழ்ச்சி செய்துதான் ஒரு நேர்மையாளரை கொன்றார்கள். பல நேரங்களில் நாமும் கூட இப்படிப்பட்ட தவறான சூழ்ச்சிகளில் ஈடுபடுகிறோம். பிறரை வீழ்த்துவதற்காக, பிறரை தோல்வி உறச் செய்வதற்காக, பிறரை ஏமாற்றுவதற்காக, பிறருடைய வயிற்றில் அடிப்பதற்காக நாமும் சூழ்ச்சிகளில் ஈடுபடுகிறோம். ஏனென்றால் நம்முடைய சுயநலம், நம்முடைய பேராசை, நம்முடைய பொறாமை குணம், இதனால் அதற்கு பிறரை பலிகடாவாக்குவது ஒருபோதும் கூடாது, ஒருபோதும் கூடாது. அப்படி எந்த தவறை நாம் செய்தாலும் அது நம்மை வருத்தி கொண்டே இருக்கும், நம்மை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும், நம்முடைய நிம்மதியை அது இழக்கச் செய்துவிடும். பிரியமானவர்கள், இன்றைய நாளினுடைய புனிதர் மறைசாட்சி கொன்சாலோ கார்சியா தாயாம் கத்தோலிக்க திரு அவை இந்த புனிதரை நினைவு கூற நமக்கு அழைப்பு தருகிறது. யார் இந்த புனிதர் என்று பார்க்கும்போது, இந்தியாவில் பிறந்தவர்,
மும்பை நகரிலே இவர் பிறந்திருக்கிறார். இந்தியாவில் பிறந்து சேசு சபை குருக்களுடைய அரவணைப்பு இவருக்கு கிடைக்கிறது. அவருடைய வழிகாட்டுதலில் இவர் வளர்கிறார். தனக்கு 15 வயது ஆகிற போது ஜப்பான் நாட்டிற்கு சென்று அங்கு ஒரு மறைபணியாளரோடு இணைந்து அவருக்கு உதவி செய்கிற பணிகளில் ஈடுபட்டு ஜப்பான் மொழியில் மிகவும் புலமை பெற்றவராக இவர் திகழ்கிறார். அதன் பிறகு அங்கிருந்து மணிலாவுக்கு வருகிறார். பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய மணிலாவுக்கு வந்து அந்த இடத்தில் சில ஆண்டுகள் பணி செய்து கொண்டிருக்க அங்கு பொதுநிலையினர் மறைப்பணியாளராக இவர் பணியாற்ற தொடங்குகிறார். பொதுநிலையினருடைய மறைப்பணியாளர், நற்செய்தி பணியாளர். அப்படிப்பட்ட அந்த நற்செய்தி பணியில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார். இவருக்கு ஒரு சேசு சபை துறவியாக வேண்டும் என்கிற ஆசை, ஆனால் அவருடைய கனவு நிறைவேறாமலேயே போய்விடுகிறது. இவர் ஒரு பொதுநிலையினராக இருந்து கொண்டே இறைப்பணியை செய்கிறார். மணிலாவில் 4 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு இவருக்கு மீண்டுமாய் ஜப்பான் போவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஜப்பான் தேசத்திற்கு சென்று அங்கு பணியாற்ற வேண்டும் என்கிற நிலையில் அங்கு பணியாற்றி கொண்டிருந்த தருணத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவர் மீது தேச துரோக வழக்கானது சுட்டப்படுகிறது. ஒரு குற்றம், ஒரு பழி இவர் மீது சுமத்தி இவரை சிறையில் அடைக்கிறார்கள். சிறையில் இவரை கொடுமைப்படுத்துகிறார்கள். இவரோடு இணைந்து 23 பேரை என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்களுடைய காதை அறுக்கிறார்கள். ஒரு காதை அறுக்கிறாங்க. காதை அறுத்து அவர்களை துன்புறுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள். அந்த காதைகளை எல்லாம் கிறிஸ்தவர்கள் சேகரித்து, பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் அதை ஒரு புனிதமாக கருதி வந்தார்களாம். அவ்வளவு கொடுமை, சித்திரவதைகளை இவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இறுதியாக இவர் மீது வீண் பழி சுமத்தப்பட்டு இவர் சிலுவையில் அறையப்பட கையளிக்கப்படுகிறார். அந்த சூழ்நிலையில்தான் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சிலுவையினுடைய அருகிலும் சென்று, இது என்னுடைய சிலுவையா, என்னுடைய சிலுவையா என்று கேட்கிறார். ஒவ்வொரு சிலுவையின் முன்பாகவும் இவர் ஜெபிக்க தொடங்குகிறார். அந்த சிலுவையை தழுவிக் கொள்ளுகிறார், அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். உருக்கத்தோடு அந்த சிலுவையின் முன்பாக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய பாடுகளில், உம்முடைய மரணத்தில் நான் பங்கு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் என்று அந்த சிலுவையை, சாவை துணிவோடு ஏற்றுக்கொள்கிறார் கொன்சாலோ கார்சியா. இறுதியில் அவருடைய சிலுவையின் முன்பாக அவர் சென்று முழந்தால் படியிட்டு ஜெபித்த பிறகு, ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த நிலையிலேயே அவரை சிலுவையில் அறைகிறார்கள். 2 ஈட்டிகளினால் அவருடைய இதயத்தை குத்தி ஊடுருவுகிறார்கள். கொடுமையாக அவரை கொலை செய்த பின் இரத்தம் சிந்தி மறைசாட்சியாக மரிக்கிறார் புனித கொன்சாலோ கார்சியா. ஜப்பான் தேசத்தில் நாகசாகி என்கிற இடத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவருடைய உயிரானது பிரிகிறது. பாருங்கள், இறை விசுவாசத்தை, நம்பிக்கையை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக இயேசுவின் மீது கொண்டிருந்த அந்த அன்பினால் தன் உயிரையும் கையளிப்பதற்கு முன் வருகிறார் இந்த புனிதர். இத்தகைய வாழ்வு வாழ நாமும் கூட இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். முதல் வாசகத்தில் நாம் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும், ஒருவருடைய துன்பத்தில் நாம் ஒருபோதும் அகமகிழக்கூடாது, மாறாக அவருடைய துன்பத்தில் பங்கேற்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அழைப்பினை தருகிறார். நற்செய்தி வாசகத்தில் உண்மையோடு, நீதியோடு, நேர்மையோடு வாழ்ந்த திருமுழுக்கு யோவானை சதி செய்து வீண் பழி சுமத்தி அவரை கொலை செய்த குற்றத்தை பார்க்கிறோம். அந்த குற்றத்தினால், அந்த பாவத்தினால் ஒவ்வொரு நாளும் மன உறுத்தலோடு, வேதனையோடு இருக்கிற ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்டுகிறது நற்செய்தி. தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்து கிறிஸ்துவின் சாட்சியாக வாழ முன்வந்த புனித கொன்சாலோ கார்சியா கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி சிலுவையில் மரிக்கின்ற ஒரு பெரும் பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். இதனால் விண்ணகத்தில் அவருக்கு நிலையான பேரின்ப வீடு காத்திருக்கிறது என்பதை உறுதி செய்கிறது இன்றைய நாளினுடைய விழா. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இறைவன் தொடர்ந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.
படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உம் திருவடியில். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உம் திருவடியில். உன்னினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உம் திருவடியில். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தைய தயவுடன் ஏற்றிடுவாய், தந்தைய தயவுடன் ஏற்றிடுவாய். தாழ்ந்து பணிந்து தருகின்றோம், தாழ்ந்து பணிந்து தருகின்றோம். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உம் திருவடியில். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையெழுந்து திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கொன்சாலோ கார்சியாவின் மதிப்புக்கு உரிய மறைசாட்சியத்தின் நினைவு கொண்டாட்டத்தில் இத்திருப்பீடத்தின் மீது நாங்கள் வைத்துள்ள காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமடியார்களாகிய நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக நாங்கள் தூய்மை பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக்கும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாக்கும். ஏனெனில் மறைசாட்சியான புனித கொன்சாலோ கார்சியா உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உம் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. புனித கொன்சாலோ கார்சியா அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல சிலுவைகளின் முன்பாக
தானாக முன்வந்து சென்று இந்த சிலுவை என்னுடையதா, இந்த சிலுவை என்னுடையதா என்று தழுவிக்கொண்டு அந்த சிலுவை மரத்தை, பிரியமானவர்களே, இயேசுவின் பொருட்டு, இயேசுவின் மதிப்பீடுகளின் பொருட்டு அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தார். நம் வாழ்வில் வருகிற துன்பங்களை, துயரங்களை, வலி வேதனைகளை, கலக்கங்களை, கண்ணீரை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா? முதல் வாசகத்தில் சொல்லப்படுகிறபடி, அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்கிறார். உங்களுக்கு எதிராக யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்கிற உறுதிப்பாட்டை ஆண்டவர் நமக்கு தெளிவுபட எடுத்துச் சொல்கிறார். அப்படிப்பட்ட இறைவன் மீது நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்களாய், நம் குடும்பத்தை அர்ப்பணம் செய்கிறவர்களாய், இதோ இந்த தேவ நற்கருணை இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தூயாவியின் வல்லமையை வேண்டி செபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின் சுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்,
பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து செபிக்கின்ற மறை சாட்சியான புனித கொன்சாலோ கார்சியா மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என்னிறை தேவன் ஏற்றிய தீபமை பாமரன் பாட, தன்னிறை அன்பால் தான் கொண்ட ஜீவன பரமனின் பாதம்.
என் நிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை அன்பால் தான் கொண்ட ஜீவன பரமனின் பாதம். என்னாதமே என் இதயம் அண்ணாகுமே, என்னாலுமே அவரது என் மீதிலே. என்னாதமே என் இதயம் அண்ணாகுமே, என்னாலுமே அவரது என் மீதிலே. என் நிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை அன்பால் தான் கொண்ட ஜீவன பரமனின் பாதம். என்னாயனே உன் பாதையில் என்னாலும் நான் பாடும் சங்கீதமே. உன்னோடு நான் ஒன்றாகிட, உயிரோடு சேர்ந்து உறவாகிட. நெஞ்சமும் பாடுது கண்களும் தேடுது, தஞ்சமென்றவரை என்னுள்ளம் நாடுது. நெஞ்சமும் பாடுது கண்களும் தேடுது, தஞ்சமென்றவரை என்னுள்ளம் நாடுது. என் நிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை அன்பால் தான் கொண்ட ஜீவன பரமனின் பாதம். என் நிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல். தண்ணீரை அன்பால் தான் கொண்ட ஜீவன பரமனின் பாதம். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தம்மையே துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் நம் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக திருவுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித கொன்சாலோ கார்சியாவின் எடுத்துக்காட்டா உன் திருமகனின் அன்பு பாடுகள் இவற்றின் அருள் அடையாளங்களை எங்கள் இதயங்களில் தாங்கிக் கொண்டு நீடிய அமைதியின் கனியை என்றும் சுவைப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் தூய இருதயத்திற்குரிய அன்பர்களாக நாம் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
இருதயமே, நலன்கள் நல்கும் இதயமே, இருதயமே இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே, நலன்கள் நல்கும் இதயமே, உமை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம், உமை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். இருதயமே இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே, நலன்கள் நல்கும் இதயமே. எமை பாதுகாக்க அருகிருக்கிறாய், எமை காப்பாற்ற உள்ளுணர்கிறாய், எமை பாதுகாக்க அருகிருக்கிறாய், எமை காப்பாற்ற உள்ளுணர்கிறாய், நானும் வழிகாட்ட முன் நடக்கிறாய், எங்கள் காவலாக பின்தொடர்கிறாய், நானும் வழிகாட்ட முன் நடக்கிறாய், எங்கள் காவலாக பின்தொடர்கிறாய், எம்மை ஆசீர்வதிக்க என்றும் அருளால் நிரப்ப நாளும், எம்மை ஆசீர்வதிக்க என்றும் அருளால் நிரப்ப நாளும், என்னாலும் என்மேல் அரணாகிறாய், என்னாலும் என்மேல் அரணாகிறாய். இருதயமே இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே, நலன்கள் நல்கும் இதயமே, இருதயமே இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே, நலன்கள் நல்கும் இதயமே.